Hello friends, welcome to Fantasy Gurudam YouTube channel. நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலாமா இருக்கா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல வெஸ்ட் இண்டியன்ஸ் அண்ட் பாகிஸ்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிறதுக்கு செகண்ட் ஓடிஐ மேட்சோட ஒரு ஸ்டாட்ஸ் வைஸ் அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ அப்பதான் உங்களுக்கு என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க, இந்த வெனுல என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ஹெட்வேர்ல என்ன ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து தெரிய வரும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 10ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் 11 மணிக்கு மேட்ச் வச்சிருந்தாங்க. ஸோ இந்த செகண்ட் மேட்ச் நைட்டு 7 மணிக்கு வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் பிரைன் லாரா ஸ்டேடியம் அண்ட் டர்னிரால தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம டர்னிராவோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல அவங்க சொல்லியிருக்க பொறுத்த வரைக்கும் பவுலர்ஸ் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பர்டிகுலரா ஃபாஸ்ட் பவுலரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் போல் பண்ணும்போது, அதாவது நியூ பால்ல அவங்க போல் பண்ணும்போது பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதுல பேட்ஸ்மேன் ரொம்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பால் தேய்மானம் ஆக பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அதுல இருந்து பேட்ஸ்மேன் கொஞ்சம் பர்டிகுலர் ஸ்கோர்ஸை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கப்புறம் ஸ்பின்னர் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்பின்னர் கேம்னு சொல்லலாம். ஸ்பின்னர் கேம் என்னன்னா விக்கெட்ஸ் பெருசா உங்களுக்கு கிடைக்கலனாலும் எக்கனாமிக்கலா வந்து போல் பண்ணிட்டு போயிருவாங்க. 10 ஓவருமே போல் பண்ணாலும் பெரிய அளவுக்கு ஸ்கோர்ஸை கொடுக்காம அந்த ஸ்கோர்ஸை வந்து கட்டுப்படுத்திட்டு அவங்க வந்து அவங்களோட பவுலிங் ஆப்ஷனை முடிச்சுட்டு போயிருவாங்க. ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் விக்கெட்டிங் ஆப்ஷன் ஃபாஸ்ட் பவுலருக்கு நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் இருக்கு. ஸ்பின்னருக்கு அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லைனாலும் எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்துட்டு தெரிஞ்சுக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸோட ஸ்பின்னருக்கு தான் மோர் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் போல் பண்ணும் போது. ஏன்னா அந்த அளவுக்கு பால் வந்து நல்லாவே டர்ன் ஆகிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த வெனுவோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எப்ப வேணா மழை பெய்யலாம் அந்த மாதிரி. லாஸ்ட் மேட்ச்ல வந்து வெதர் கண்டிஷன் மிக மோசமா இருக்கு, எப்ப வேணா மழை பெய்யலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ பெஸ்ட்ல இந்த ஆப்ஷன் இல்ல. பட் இந்த மேட்ச்லயும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. 50% 50-50 ஆப்ஷன் தான், மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியாவது மழை பெய்ஞ்சது அப்படின்னா கண்டிப்பா அந்த டீராசர் மெத்தட் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டாஸை வின் பண்ண டீம் மோஸ்ட்லி பவுலிங்கை சூஸ் பண்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சையும் பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ அடுத்ததா நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்தவங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ல இருக்கட்டும் டெஸ்ட் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன், இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் ஆப்பையும் அதை இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கார்ட் FGT நம்ம எக்ஸல் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல பிளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்பா வந்திருக்கும். மற்ற ஆப்பை நம்ம எக்ஸல் ஆப்பையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வந்து வர வாய்ப்புகள் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் சைஸ்ல ஒரு அமௌண்ட்டை வச்சு நீங்க இன்னும் 1 or 2 கவுண்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல மினி கிராண்ட் லீக் அப்படிங்கிற ஒவ்வொரு மேட்சுக்கும் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த 100 பால் மேட்சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ கிவ்அவேலாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த 100 பால் மேட்ச்ல இந்த ஃப்ரீ கிவ்அவேஸா இருக்கட்டும் இல்ல கிராண்ட் லீக்ஸா இருக்கட்டும், இந்த வெஸ்ட் இந்தியன் பாகிஸ்தான் கொடுக்குற கிராண்ட் லீக்ஸா இருக்கட்டும், கடைசி வரையுமே அந்த ஸ்லாட்லாம் வந்து ஃபில் ஆகாம தாங்க இருக்கு. ஏன்னா அந்த எக்ஸல் ஆப்ல யூசர் ஸ்பேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால கடைசி வரையுமே அந்த 2 ஸ்லாட்டுமே வந்து ஃபில் ஆகாம இருக்கு. ஸோ அப்போ மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்றவங்க நம்ம எக்ஸல் ஆப்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம எக்ஸல் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. ஓகே, பாருதா வெனு ரெக்கார்ட். ஸோ வெனுல இது வரைக்கும் ஒரு 2 மேட்ச் தான் இன்டர்நேஷனல் அது ஓடிஐ மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஒன்ல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம், ஒன்ல பேட் செகண்ட் பண்ண டீம் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 316, ஹையஸ்ட் ஸ்கோர் இந்தியா 351 ரன் 5 விக்கெட், லோவஸ்ட் ஸ்கோர் வெஸ்ட் இண்டியன்ஸ் 151 ரன் 10 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத இழந்துட்டாங்க. அண்ட் ஹெட்வேர்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல 4 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தான் தாங்க 4 மேட்ச்சுமே வந்து வின் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத டேட்ல வந்து பாத்துறோம். வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங், எவன் லூயிஸ் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. கார்டி, சாய் ஹோப், ரூதர்ஃபுட், ரோஸ்டன் சேஸ், ரொமரே செஃபர்ட், குடிஷேக் மோட்டி, ஜார்டன் சமர் ஜோசப், பிளட்ஸ் அண்ட் ஜார்டன் சேட். ஸோ இதுதான் வந்து வெஸ்ட் இண்டீஸோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து
இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த பாகிஸ்தான் பிளேயிங்ல வந்து யார் யார் இருக்கா அப்படிங்கறத அடியில வந்து பாத்துருவோம். அப்துல்லா சஃபீக் அண்ட் சயீம் அயூப் 2 பேர் இன்னைக்கு சப்போர்ட் பண்றாங்க. பாபர் அசாம், முகமது ரிஸ்வான், ஆசன் நவாஸ், சலாம் அலி அண்ட் ஹுசைன் டலாக், ஃபஹீம் அஃப்ராஸ், சாஃப்ரிடி, நெசன்சா, சஃபியான் மக்யூம். சோ இதுதான் வந்து பாகிஸ்தான் டீமோட ஒரு ப்ராப்பர் 11 பேருக்கு டீமா வந்து இருக்கு. இந்த டீம்ல இந்த 10 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப டிஃப்ரெண்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் அவங்க 10 ஓவர் வந்து பவுல் பண்ணிட்டாங்க. அதாவது சயம் அயூப் அவர் 10 ஓவர் பவுல் பண்ணாரு, சலாம் அவர் 10 ஓவர் அண்ட் சஃபியான் மக்யூம் அவங்க வந்து 10 ஓவர். கிட்டத்தட்ட ஸ்பின்னர் தான் வந்து 10 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாங்க. ஃபாஸ்ட் பவுலரான அஃப்ரிடி 8 ஓவர் அண்ட் நேசன்சா அவர் வந்து ஒரு 8 ஓவர், நைம்சா வந்து ஒரு 8 ஓவர். ஸோ இந்த மாதிரி வந்து பவுல் பண்ணியிருந்தாங்க. பேலன்ஸ் இருக்க 3 ஓவரை ஃபஹீம் அஸ்ராப் வந்து ஒரு 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ இதை பார்த்துதான் தெரிஞ்சிருக்கும் லாஸ்ட் 2 மெயின் பவுலரான ஸ்பின்னர் ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் தான் இம்பர் கொடுத்திருந்தாங்க. மிச்சம் ஃபுல்லா ஸ்பின்னருக்கு தான் வந்து அதிகமான இம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. 2 பிளேயர்ல இருந்து 7 பிளேயர் சேஞ்ச் பண்ணிட்டு முகமது நவாஸ் வந்து உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் முகமது நவாஸ். சோ காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இதுல வந்து ஸ்பின்னர்ட்ட பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்கலனாலும் அவங்க வந்து எக்கனாமிக்ல வந்து போல் பண்ணிடுறாங்க. சோ மேட்சை பொறுத்த வரைக்கும் விக்கெட்ஸ் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் எந்த அளவுக்கு ஸ்கோர்ஸை கட்டுப்படுத்துறாங்க அப்படிங்கறத ஒரு இம்பார்ட்டன்டா வந்திருக்கும் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும். சோ அதுல இந்த 3 ஸ்பின்னர்ஸும் நல்லாவே இது பண்ணியிருந்தாங்க. ஒரு விக்கெட் எடுத்தாங்க, 10 ஓவர்ல போய் நல்ல ஒரு எக்கனாமிக்கலாவும் வந்து போல் பண்ணியிருந்தனால சோ மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மேட்ச் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் உட்கார வச்சுட்டு ஒரு ஸ்பின்னரை கூட இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி வந்தாங்கன்னா சேம் அதே ஆப்ஷன் தான். நசீம்சா வந்து பாத்தீங்கன்னா 8 ஓவர் வந்து போல் பண்ணிடுறாரு. அப்படி மோஸ்ட் ப்ராபபிலி ஒரு 10 ஓவருமே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சயீம் அயூப் அவர் ஒரு 10 ஓவர், சஃபியான் மக்யூம் அவரு வந்து ஒரு 10 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. இதுல முகமது நவாஸ் உள்ள வந்தார் அப்படின்னா சலாம் அலியோட பவுலிங் ஆப்ஷன் கம்மியாயிரும். 10 ஓவருமே போல் பண்ண மாட்டாரு. சோ அவரு மோஸ்ட் ஆஃப் ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுவாரு. ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர் வேணா சலாம் அலிக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்ததான் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற 10 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமர் ஜோசப் 10 ஓவர், குடிஷேக் மோட்டி 10 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணிடுவாங்க. அண்ட் ஜார்டன் சேல் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர், பிளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவரும் கிட்டத்தட்ட ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. பேலன்ஸ் இருக்க ஓவர் ரோஸ்டன் சேஸ் அண்ட் ரொமரே ஷெஃபர்ட் இவங்க 2 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்போ இவங்க 2 பேர்த்தோட பிளேயர் செட்ல அவங்க ஸ்டாட் செட்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலா வந்து பாத்துருவோம். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அப்துல்லா சஃபீக் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா 29, 33, 36. ஸோ இது அவரோட ஸ்கோராகவே வந்து இருக்கு. பெரிய அளவுக்கு பெரிய ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கல. கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. அது ஃபாஸ்ட் பவுலர்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஃபாஸ்ட் பவுலர்ட்ட நல்லா ஸ்விங் அரிசில போடக்கூடிய பவுலர் சமர் ஜோசப். கண்டிப்பா அவருக்கு விக்கெட் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நியூ பாலர் நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவாரு. கண்டிப்பா அவருக்கும் அப்துல்லா சஃபீக் வந்து பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஹெட்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காங்க. 29 ஆவரேஜ் ஸ்கோர் கிடைச்சிருக்கு. வெனோட ரெக்கார்டும் இதான் வந்து இருக்கு. சோ அப்ப செகண்டா பேட் பண்றாங்கன்னா அப்துல்லா சஃபீக்கை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா மட்டும் அப்துல்லா சஃபீக் வந்து இப்ப நான் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சயீம் அயூப் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக்கோட கேப்டன்ஷிப் இவர தாங்க வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவர் பெருசா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கிட்டத்தட்ட 3 ரன்லயே வந்து ஒரு விக்கெட்டை வந்து இழந்துட்டாரு. ஒரு விக்கெட் வந்து எடுத்திருந்தாருங்க. பட் இந்த மேட்ச் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இவற்றது ஒரு 35ல இருந்து ஒரு 40 ஸ்கோருங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம் சயீம் அயூப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பா போத் இன்னிங்ஸுமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. அண்ட் பாபர் அசாம் ரீசன்ட் ஃபார்ம் 47, 50, 78, 23, 66. ஸோ போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு சேஃபான பிக் அப்படின்னு சொல்லுவேன். ஓடிஏக்கு ஒரு ஆக்டான பிளேயர், பாலுக்கு தகுந்த வாக்குல கரெக்டா பிளே பண்ணிட்டு இருப்பாரு. பாபர் அசாம் வந்து தாராளமா நம்ம எதிர்பார்க்கலாம். ஹெட்ல 11 மேட்ச் வந்து பிளே பண்ணி 69ங்கிறது ஒரு ஆவரேஜா வச்சிருக்காரு. வெறு கண்டிஷன்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 47ங்கிறது ஆவரேஜா கிடைச்சிருக்கு. சோ அப்ப ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, பாபர் அசாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. முகமது ரிஸ்வான் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஓடிஐல ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. T20ல அவரோட ஃபார்ம் ரொம்பவே ஒஸ்டா இருந்துச்சு. பட் ஓடிஐ பொறுத்த வரைக்கும் அவரோட ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஹெட்லயும் நல்ல ஒரு ஸ்கோர் வச்சிருக்காரு. வெனிங் கண்டிஷனோட ஆவரேஜும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. ஸோ விக்கெட் கீப்பிங் இவர் தான் பண்றாரு அப்படிங்கிறதுனால இவரை நம்ம போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. அதே கிராண்ட் லீக்ல போக்கஸ் பண்றீங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் பேட்னா நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆசன் நவாஸ் குவாலிட்டியான பேட்ஸ்மேனுங்க.
இவரு வந்து வேற ஒரு செப்பரேட்டா இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் சொல்லவே முடியாதுன்னு சொன்னேன். T20லும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கரெக்டா கொடுத்துட்டு இருந்தாரு, ஓடியிலும் அதே ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காரு சொல்லலாம். இந்த டீம் வின்னிங்க்கு முக்கியமான பொசிஷன் ஆசன் நவாஸ் தான் நான் 100% சொல்லுவேன். ஏன்னா மற்ற பிளேயர்ஸ் டக்கு டக்கு விக்கெட் இழந்துட்டாலும் அதுல கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அவர் வந்து பிளே பண்ணிருக்காரு. T20யோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ ஓடியோட ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே அவரோட ரெக்கார்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டிங் ஆர்டர் ஆசான் சலாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்ல போயிட்டு ஆசன் நவாஸ் கொஞ்சம் பின் தங்கி தான் வருவார். அவர் வர்ற டவுன் கண்டிப்பா பேட்டிங்க்கு ஒரு ஃபேவலான விடும் அப்படிங்கிறனால பேட்டிங்க்கு கண்டிப்பா சப்போர்ட் இருக்கும். ஆசன் நவாஸ் டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ணி பாருங்க. இதுல அப்துல்லா சஃபீக் எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. அவர் தேவையில்லை நினைச்சீங்கன்னா அந்த இடத்துல ஆசன் நவாஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா சலாமுக்கு பதில கூட ஆசன் நவாஸை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டிங் தான் காட்டிட்டு இருக்காரு. அண்ட் சலாமன் சாம் பொறுத்த வரைக்கும் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். ரீசன்ட் ஃபார்ம் 23 ரன் அடிச்சிருக்காரு, ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. 10 ஓவருமே அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இன்கேஸ் முகமது நவாஸ் பேட் உள்ள வராரு, லைனப்ஸ்ல இருக்காரு அப்படின்னா அப்போ இவரோட பவுலிங் ஆப்ஷன் இவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்குமாங்கிறது ஒரு டவுட். அப்படியே கிடைச்சாலும் 3ல இருந்து ஒரு 4 ஓவர் வேணா பவுல் பண்ணுவார் வழிய 10 ஓவர் பவுல் பண்ண மாட்டாரு. சோ அப்ப விக்கெட்ஸ்ங்கிறது பெருசா விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ இவர் சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். சோ அதனாலதான் சொன்னேன் ஆசன் நவாஸ் சலாமுக்கு பதிலா ஆசன் நவாஸை ஒரு இம்பார்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்தா உசைன் டலாக் பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல பார்க்கும் போது அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்ல, பெருசா வந்து இது பண்ணல. பேட்டிங்ல வந்து ஒரு 40+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலிங் ஆப்ஷன் சுத்தமாவே கொடுக்கலங்க. சோ அப்ப பவுலிங் இல்லாம ஒரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயரா தான் வந்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ்லும் எதுவுமே இல்ல அப்படின்னால இவர் வந்து நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண வேணா 50 ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. சைன்ஸ் ஆஃப்ரிடி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்ப்ரூவ் கொடுங்க. நல்லாவே பால் நியூ பால்ல ஸ்விங் வெரிசன்ல பவுல் பண்ணி விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலரா இருப்பாரு அப்படின்னு கிராண்ட் லீக்கே கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்கே சேஃபான கேப்டனா வந்து இருந்திருந்தாரு. 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாரு. சோ இதே செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த விக்கெட்ஸ் கிடைக்குமானா கொஞ்சம் பெரிய டவுட் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அஃப்ரிடி ஒரு கேப்டன்ஷிப் அளவுக்கு ஒருத்தவங்க பிளேயரா வந்திருப்பாரு. அதே செகண்டா பவுல் பண்றாங்கன்னா டீம்ல ஒரு ஆப்ஷனை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் கேப்டன் நீங்க ட்ரை பண்ண வேணா, கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றவங்க வேணா கேப்டன் கேப்டன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்தா நசீம் ஷா பொறுத்தவரைக்கும் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணிருக்காருங்க. லாஸ்ட் மேட்ச் தெளிவா சொல்லியிருந்தா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா நசீம் ஷா வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. கண்டிப்பா அவர் ஒரு 10 ஓவர்லயுமே 3 விக்கெட் 2 விக்கெட் அட்லீஸ்ட் எடுத்துருவாரு அப்படின்னு. சோ அதே மாதிரி 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு. சோ அதுல நசீம் ஷா போத் இன்னிங்ஸுக்குமே சேஃபான பிளேயரா இருப்பாரா அப்படின்னு கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 100% சேஃப். செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அவர்கிட்ட அந்த 3 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்க முடியாது. ஒரு விக்கெட் வேணா எதிர்பார்க்கலாம். அந்த எடுக்கிற அந்த ஒரு விக்கெட் ட்ரீம் டீம் வருவாங்க கொஞ்சம் கொஸ்டின் தான். சோ அப்ப நசீம் ஷா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றா மட்டும் இம்பார்ட் கொடுத்துட்டு செகண்டா பவுல் பண்றாங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. அண்ட் ஃபஹீம் அஸ்ராப் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கல. இன்கேஸ் ஒரு முகமது நவாஸ் உள்ள வந்துட்டாங்கன்னா உசைன் டலாட் கூட பேட்டிங் ஆப்ஷன்ல வச்சுக்கிட்டு ஃபஹீம் அஸ்ராப் தான் கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சோ அப்படி சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவருக்கு வந்து நீங்க பெரிய இம்பார்ட் ஒன்றும் தேவையில்லை. அப்படியே பேட்டிங் உள்ள லைனப்ஸ் சேஞ்ச் பண்ணாம இருந்தாலும் பெரிய இம்பாக்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. சோ சஃபியான் முகீப் இவர் ஒரு ஸ்பின் பவுலர் அண்ட் இவர் ரீசன்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடைச்சிருதுங்க. சோ பட் வேற ஒரு 2 விக்கெட் அந்த மாதிரிலாம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. செகண்டா பவுல் பண்றாருன்னா கண்டிப்பா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஒண்ணு எக்கனாமிக்கலா வந்து பவுல் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 35ல இருந்து 40+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சிருது. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட் வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சஃபியான் முகீமை பொறுத்த வரைக்கும். சோ சஃபியான் முகீம் செகண்டா பவுல் பண்றா மட்டும் ஒரு இம்பார்ட் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. அடுத்ததா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் பிரெண்டன் கிங் லாஸ்ட் மேட்ச் தெளிவா வந்து சொல்லியிருந்தேன். பிரெண்டன் கிங்கோட ரீசன்ட் ரெக்கார்ட்ஸ்ல பார்த்ததே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் அதாவது முதல் மேட்ச் T20 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி, ஓடிஐ மேட்ச்ல ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் சரி, அவரு பெருசா ஸ்கோர் பண்ண மாட்டாரு. ஏர்ல விக்கெட்டா வந்து இழந்துருவாரு. அதுக்கப்புறம் போக தான் அவரோட பேட்டிங் ஸ்கில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு. சோ அதே மாதிரி விக்கெட்ஸை வந்து இழந்திருந்தாரு. சோ இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சோ ரீசெண்ட் ரெக்கார்ட் சரி வெளி ரெக்கார்ட் கண்டிஷன் எதுவுமே நல்லா இல்லதான். ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்கன்னா இவரை நீங்க 50-50 ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாத்துக்கீங்க. செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான
வாய்ப்புகள் வந்து இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ பிரண்டன் கிங் இந்த ஒரு மேட்சை மட்டும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா 10ல ஒரு 2 அல்லது 3 மேட்ச்ல ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பேட் பண்றாருன்னா கண்டிப்பா நீங்க எல்லா மேட்சுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃபரன்ஸ் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த வெடுவல கண்டிஷன் அவர் பிளே பண்ண வயசுலாம் பார்க்கும்போது பெருசா ஸ்கோர்ஸ் வந்து பண்ண கிடையாது. இயர்லியா விக்கெட்டை வந்து இழந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் டிஃபரன்ஸா ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ அடுத்த எவன் லூயிஸ் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பேட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்க ஒரு பிளேயரை ட்ரை பண்றேன்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ்ல எவன் லூயிஸ் அண்ட் கார்த்திக். ஸோ இந்த 2 பேர்ல என்ன ஒரு பிளேயரை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. 2 பேருமே ஒரு ரீசன்ட் ரெக்கார்ட் நல்லாவே வந்திருக்கு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கேசிகா பத்திக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படிங்கும் போது செகண்ட் மேட்ச் அவரோட பேட்டிங் ஸ்கில் டோட்டலா சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் மோஸ்ட்லி கொஞ்சம் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருந்தாங்க பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் செகண்ட் மேட்ச் அப்படியே தவிர்த்துட்டு எவன் லூயிஸ்க்கு அப்படியே போவாங்க. பட் அப்படியே ஆப்போசிட்டா இந்த மேட்ச் கேசிங் காட்டி தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஷிப்ல கூட வருவாரு அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த மேட்ச் நான் பர்டிகுலர் கேட்சிக்கோ வந்து ட்ரை பண்ண போறேன். நீங்க எவன் லூயிஸ் ட்ரை பண்ண தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்த 2 பேருமே பேட்டிங் ஆப்ஷன் எடுக்கிறனாலும் தாராளமா எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாய் ஹோப் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு சேஃபான பிக். நான் லாஸ்ட் மேட்ச் தெளிவா சொல்லியிருந்தேன். T20ல சாய் ஹோப்போட ரெக்கார்ட் சுத்தமா ஒஸ்ட். பெருசா பர்ஃபார்மன்ஸ் பண்ண டக்கு விக்கெட் இருந்தாரு. பட் சாய் ஹோப் ஓடிய பிளே பண்ணும் போது அவர் வர டவுனுக்கு பேட்டிங்க்கு கொஞ்சம் ஃபேவரா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் சேவலா பிளே பண்ணிடுவாரு. ஒரு சுமாலிக்கோட கேப்டன்ஷிப் கூட கொடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அதே மாதிரி 55+ ரன் அடிச்சிருந்தாரு. நல்ல சூப்பரான கான்டென்ட் தான் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட் ஓடியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே இருக்கு. பெனுலையும் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஹெட் டு ஹெட் ஆவரேஜ் 2மே நல்லா தாங்க இருக்கு. சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. ரூதர்ஃபுட்டை பெருசா நீங்க வந்து கன்சிடர் பண்ண வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் இயர்லியான விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டே இருக்காருங்க. அப்படின்னு ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் பண்ண கிடையாது. கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றதுக்கு ரூதர்ஃபுட் ரொம்ப பெஸ்டான பிளேயரா இருப்பாங்க. ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா ஏன்னா சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் அந்த இடத்துல ரோஸ்டன் ஜேசன் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங் வந்து ஸ்கோர் பண்றாரு. பவுலிங்லயும் மினிமம் ஒரு 7 ஓவர் வரையும் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. சோ அப்போ ஸ்மால் லீக் ரோசன் ஜேஸ் தான் சேஃபான பிளேயரா வந்திருப்பாரு. கிராண்ட் லீக் பிக்கப் பண்ணும்போது ரூதர்ஃபுட்டுக்கு ட்ரை பண்ணி பாத்துங்க. ரோசன் ஜேஸ் மினிமம் ஒரு 7ல இருந்து ஒரு 8 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துறாங்க. ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் பிரேக் பவுலர். ரீசெண்ட் ஃபார்ம் பாருங்க 53 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஹெட்வெட்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணிருக்காரு. 53 ரன் ஒரு விக்கெட். வெனுல ஒரு மேட்ச் 53 ரன் ஒரு விக்கெட். சூரியா பேட்டிங் அந்த அளவுக்கு ஸ்கோர்ஸ் வருதுன்னு பாத்தீங்கன்னா மிடில் ஆர்டருக்கு அப்புறம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஃபேவரா இருக்கனால அதை கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிடுறாங்க. இதே இன்கேஸ் ரோசன் ஜேஸ் டாப்பர்ல இன்னிங்ஸ் வந்து 1 down 7 down வராரு அப்படின்னா அவர் தவிர்த்து வேற பிளேயர் ட்ரை பண்ணுங்க. பட் அவர் வர டவுன் கண்டிப்பா பேட்டிங் கொஞ்சம் ஃபேவரான டவுன். கண்டிப்பா அவர் வந்து போத் விஷயமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் ரொமேரியோ செஃபர்ட் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லுவேன். T20ல நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாரு. பட் ஓடிஐல அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல. பவுலிங்கே பெருசா கொடுக்கல. 4 ஓவர் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ மினிமம் 4ல இருந்து ஒரு 5 ஓவர் இந்த மாதிரி தான் வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு ஏர்லியான விக்கெட்ஸ் எதிர்பாராத ஒரு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாரு. பட் இந்த மேட்ச் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஒரு குயிக் ஃபயர் நாக் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். கண்டிப்பா இந்த மேட்ச் வர டவுனுக்கு பேட்டிங்ல இருந்து ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரணம் ஒன்னே ஒண்ணுதான். T20ல அவங்க சீரியஸா இழந்துட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் விளையாண்ட எந்த ஒரு மேட்சஸ்லயுமே டிராஃபி வந்து வின் பண்ண கிடையாது. இப்ப பாகிஸ்தானோட நடந்தாலும் T20லயும் லாஸ் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்ணி டிராஃபி எடுக்கணும் அப்படின்னு இந்த மேட்ச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். வின் பண்ணி ஆகணும். சோ அப்ப எல்லா பிளேயருமே கண்டிப்பா ஒரு பொசிஷன் டீமோட தன்மை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கிட்ட வந்து பிளே பண்ண தான் ஆகணும். அப்படி பிளே பண்ண தான் போறாங்க. சோ அப்ப அதுல ரொமேரியோ செஃபரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து இருக்க போது. ஏன்னா டீமோட சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். சோ அப்ப பவுலிங்ல வந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங்ல ஆவரேஜா 30-35+ ரன் ஒரு குயிக் ஃபயரா வந்து ஆடிடுவாரு. குடிஷக் மோட்டி ஸ்லோயர் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு ஸ்பின்னர் விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலர் பாத்தீங்கன்னா குடிஷக் மோட்டி தான் சொல்லுவேன். கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடிஷக் மோட்டியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாம அவர்கிட்ட இருக்க இன்னொரு பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா பேட்டிங்ல வந்தாலும் ஸ்கோர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு எலிஜிபிள் உள்ள ஒரு பிளேயரா வந்திருக்காரு. இப்ப பேட்டிங்ல வந்தாலும் அவர் பங்களிப்புக்கு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் அடிக்க முடியும். அண்ட் பவுலிங்லயும் போத் இன்னிங்ஸ்ல வந்து 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. சோ அப்ப குடிஷக் மோட்டி போத் இன்னிங்ஸ்க்குமே ஒரு சேஃபான பிக்கா வந்து இருப்பாரு. சமர் ஜோசப் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்.
ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2ங்கிறது 3 விக்கெட், அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிறத கூட சமர் ஜோசப் நம்ம எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட், இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஆஸ் யூஷுவல் போத் இன்னிங்ஸ் அந்த ட்ரீம் டீம்ல வர அளவுக்கு பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அந்த கேப்டன்ஸ் அளவுக்கு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. செகண்டா பவுல் பண்றாங்க டீம்ல ஒரு ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. அண்ட் பிளட்ஸ் பேலன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர், ரீசன்ட் ஃபார்ம் 0-0, 3 ரன் 3 விக்கெட், 5 விக்கெட் 1 விக்கெட். கிட்டத்தட்ட ரீசன்ட் ஃபார்ம் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. 3 விக்கெட் 5 விக்கெட் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்திருக்காரு. பட் லாஸ்ட் மேட்ச் மட்டும் தான் பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைக்கல. ஸோ அவருக்கு எப்ப கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. செகண்டா பவுல் பண்றாங்கன்னா அவர் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது இந்த மேட்ச் 2 மேட்ச் விளையாண்டுருக்காரு இந்த மெனுல. அதுல லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட் கிடைக்கல. அப்ப ஒரு மேட்சுக்கு 4 விக்கெட் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ அப்ப பேட்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டான்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. ஜார்டன் சேல். சோ ஜார்டன் சேலை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் 1 விக்கெட் 3 விக்கெட் 2 விக்கெட். கிட்டத்தட்ட ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்குங்க. ஆவரேஜ் 1, அதிகபட்சம் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்திருக்காரு. ஹெட்வெட்ல 3 மேட்சுக்கு 3 விக்கெட், வெனுல 2 மேட்சுக்கு ஒரே ஒரு விக்கெட் தான் வந்து கிடைச்சிருக்கு. சோ இப்ப வெனுவோட கண்டிஷன் கொஞ்சம் போரா இருக்கு. ஹெட்வெட்ல கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ல ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. அண்ட் அதுவும் எல்லா டீம்லயும் வேணாம், 10ல ஒரு 3 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. பேட்ஸ் டீம் தவிர்த்து வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீமுக்கு பிளேயர் சைஸ்ல ஸ்டாட் சைஸ்ல அவங்க என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, யார் யாருக்கு என்ன மாதிரி இப்போ கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாய் ஹோப், ரோஸ்டன் சேஸ், இவங்க 2 பேருமே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன்ஸ்க்கு ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ல போக்கஸ் பண்றீங்கன்னா கேசி கார்டி அண்ட் எவன் லூயிஸ் 2 பேர்ல இருந்து யாருக்கு அதிகபட்சம் இம்பார்ட்டன் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொமோரியோ செஃபர்ட் அவருக்கு ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளேட்ஸ் அண்ட் சமர் ஜோசப் 2 பேருமே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் சைம் ஹாயிப் அவர் ஸ்மால் லீக் கூட 100% சேஃபான ஒரு கேப்டன்ஷிப்பா வந்திருப்பாரு. அதை தவிர்த்து அப்ரிடி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவருக்கு நீங்க ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிராண்ட் லீக் ஃபோக்கஸ் பண்றாங்க முகமது ரிஸ்வான், நயீம் ஷா, இவங்க 2 பேருக்குமே ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல இன்னொரு சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர் பாத்தீங்கன்னா ஹாசன் நவாஸ். சோ அவரு கூட நீங்க ரிஸ்கா ஒரு கேப்டன்ஸ் கடை கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.